Hi children, I welcome you for the new biology class. This topic is our well-known topic and our must topic. So we all faced this situation and hereafter also we have to be aware of this topic. Okay, so our topic is health and hygiene. Our topic is health and hygiene. What is health and what is hygiene? Health. To maintain good health, we must follow good hygiene, eat nutritious food, do exercise, take rest, and have a sound sleep. So, to maintain a good health, if we want to get a good health, we have to follow good hygiene. Good hygiene means நமக்கு நாமே எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும். ஓகே, ஸோ குட் ஹைஜீன், eat nutritious food. ஸோ we have to avoid junk food. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கணும். do exercise. கண்டிப்பாக நம்ம ரெகுலராக எவ்ரிடே we have to do exercise at least for half an hour. Okay, and take rest. Yes, ஸோ டயர்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் ஹாவ் அ சவுண்டு ஸ்லீப். சவுண்டு ஸ்லீப்னா குட் ஸ்லீப். குட் ஸ்லீப்னா மொபைல் ஒரு பக்கம் ஓட விட்டுட்டு நம்ம தூங்குறது குட் ஸ்லீப் கிடையாது. ஸோ எல்லா சவுண்ட் டிஸ்டர்பன்சஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம படுக்கணும். ஸோ அப்படி தூங்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பினஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு குட் ஹெல்த்து கண்டிப்பாக உறுதி. ஓகே, ஸோ குட் ஹெல்த்னா என்னென்ன வேணும் நமக்கு? we have to follow good hygiene, eat nutritious food, do exercise, take rest and have a good sleep. ஆக்சுவலாக இது நம்ம எல்லாருமே இதை நம்ம குழந்தையில ஃபாலோ பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ குழந்தை என்ன பண்ணும், ஒன்று வேணும் பசிக்குது அப்படின்னு சொன்னால் அழுவாங்க, தூங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அழுவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பசிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சரியாக அந்த டைமுக்கு சாப்பிட்றதில்ல. தூக்கம் வந்தால் கூட போய் தூங்குறது கிடையாது. ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம், எவ்வளோ நேரம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ பெரியவங்கள் ஆக ஆக நம்ம தப்புகள் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், நம்மளோட உடம்பு, நம்மளோட ஹெல்த்து நமக்கு இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்காக நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மாக்காக நீங்கள் இருக்கீங்க. ஸோ எல்லாத்தோட ஹெல்த்தும் எப்படி தான் இம்பார்ட்டண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இன்னும் கூட எப்படி இருக்கணும்னா அவேர்னஸாக இருக்கணும். ஓகே, ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்றது, நல்ல ஹைஜீனாக இருக்கிறது, அதே மாதிரி நல்ல ரெஸ்ட், கண்டிப்பாக நல்ல தூக்கம் கூட அவசியம். எதுக்காக? ஒரு குட் ஹெல்த்துக்காக. ஓகே, ஸோ ஹைஜீனா என்ன அப்படின்னா, ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு த குட் ஹேபிட்ஸ் and their practices which is followed to prevent diseases and consumption of safe drinking water and proper disposal of sewage. இந்த பேசிக் கிளீன்லினஸ் இருக்கு இல்லையா, அதாவது ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹெல்த்தில் வந்துடும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நார்மல் குட் ஹேபிட்ஸில் வந்துடும். ஸோ ஹைஜீன் அப்படிங்கும்போது அதை தாண்டி என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எல்லா பக்கமும் வெளியில் போயிட்டுருக்கோம். ஸோ வெளியில் எல்லா வாட்டரையும் வந்துட்டு குடிக்கிறோம் இல்லையா? ஸோ நமக்கு தெரியாது. இப்போது ஏன் வந்துட்டு நமக்கு மழை காலத்தில் ரெய்னி சீசனில் சிக் ஆகுது அப்படின்னா, ஸோ ஏன் அப்படின்னா அந்த மழையில் வந்து கண்டிப்பாக அழுக்கு தண்ணிகளும் வந்து நல்ல தண்ணி கூட மிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்போது அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ், அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த நல்ல தண்ணி மேலே படும்போது தான் நமக்கு அது கூட, அந்த நல்ல தண்ணி கூட நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் கன்செப்ட் பண்ணுறனால நமக்கு சிக் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும். இல்லை நமக்கு அந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு தேர்ட் பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் எடுக்கிறதுக்கு நமக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை பாயில் பண்ணி குடிக்கலாம். அண்ட் வேஸ்ட், சீவேஜ் அப்படின்னா வேஸ்ட். ஓகே, நம்ம ஹவுஸ் வேஸ்ட் ஆகட்டும், இல்லை டாய்லெட் வேஸ்ட் ஆகட்டும், ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே, ப்ராப்பராக எலிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த மஸ்கிட்டோஸ் எல்லாம் வராது, இல்லை சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அது மேலே வந்து உட்காராது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஹைஜீன் வந்து கிடைக்கும். ஓகே, அண்ட் இப்போலாம் ஃபாலோ பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு டிசீஸ்கிட்டேருந்து தள்ளி நிற்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணும்போது we can stay away from diseases. ஓகே, ஸோ ஹெல்த்னா என்ன, நம்மளோட பேசிக்
food habits, do exercise and taking a good sleep and good rest. ஸோ இதெல்லாமே என்னது ஹெல்த். அண்ட் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தாண்டி, அதாவது நல்ல ஃபுட் எடுக்கிறது, அதாவது ஸ்பாயிலான ஃபுட் எடுக்காமல் இருக்கிறது, அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சேஃபாக இருக்கிறது, நம்மளோட வேஸ்ட், அது ஹவுஸ் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டாய்லெட் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வேஸ்ட்டுகள் இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பர் ஹைஜீன் நமக்கு கிடைக்கும். ஓகே. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைஜீன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 types of hygiene. One is personal hygiene, another one is community hygiene. So what is the difference between personal hygiene and what is difference between community hygiene? Okay, what is the difference between personal hygiene and community hygiene? So what is the difference between personal and community? Personal means single person. Personal means single person. Community means group of people. Okay, so group of people called community. ஸோ ஒருத்தர் சுத்தமாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவங்களும் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ப்ராப்பர் ஹைஜீன் கிடைக்கும். ஓகே. ஸோ பர்சனல் ஹைஜீனை நமக்கு நாமே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறது. ஸோ கம்யூனிட்டி ஹைஜீன் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம சுற்றி இருக்கிற இடமும் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம ஹெல்த்தை பற்றி பேசணும் இல்லையா? ஸோ ஹெல்த் அப்படின்னா நம்ம வந்து வாஷ் பண்ண ட்ரெஸ் போட்டிருக்கோம், நம்ம குளிச்சிருக்கோம், நம்ம ப்ரஷ் பண்ணியிருக்கோம், நம்ம அழகாக எண்ணெய் வச்சு தலை சீவிருக்கோம். ஓகே, அது வந்து ஹெல்த்து. ஹைஜீன், இப்போ நம்ம வீடு வந்து சுத்தமாக இல்லை, வீட்டில் குப்பையாக இருக்குது, வீட்டை சுற்றியும் குப்பையாக இருக்குது, வீட்டை சுற்றி வந்துட்டு வேஸ்ட் வாட்டர் போயிட்டே இருக்குது, அதில் நிறைய மஸ்கிட்டோஸ் மொக்கிது, ஏதாவது ஒரு டெட்டான ஆர்கானிசம்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ப்ராப்பரான ஹைஜீன் கிடையாது. ஸோ நம்ம சுத்தமாக இருக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிற இடமும் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு அர்த்தம். ஓகே. ஸோ அதே மாதிரி பர்சனல் ஹைஜீன் அப்படின்னா நமக்கு நாமே சுத்தமாக இருக்கிறது. கம்யூனிட்டி ஹைஜீனா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சுற்றி இருக்கிற இடமும் சுத்தமாக இருந்தால் தான் அது கம்யூனிட்டி ஹைஜீன். ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற பிக்சரில் பாருங்கள். ஸோ பர்சனல் ஹைஜீனில் என்ன பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க, அண்ட் சாப்பாட்டு மேலே மஸ்கிட்டோஸ் வந்து இல்லை ஹவுஸ் ஃப்ளை உட்காராமல் இருக்கிறதுக்கு அந்த நெட்டை போட்டிருக்காங்க, அண்ட் இடத்த சுற்றி கூட்டிகிட்ருக்காங்க, அண்டு துணி துவைச்சி போடுறாங்க, அண்டு குளிக்க வைக்கிறாங்க, ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, பாயில் பண்ண வாட்டர் குடிக்கிறாங்க, அண்ட் சோப் போட்டு கை கழுவுறாங்க, அண்ட் சில உணவுகளை மட்டும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பர்சனல் ஹைஜீன், நமக்கு நாமே சுத்தமாக இருக்கிறது. ஸோ பர்சனல் ஹைஜீன் defined as the branch of health which is concerned with the individual's adjustment to the physiological needs of a body and mind for attainment of the maximum level of health. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடிக்கு அண்ட் மைண்டுக்கு ஒரு நல்ல ஹெல்த், நல்ல சிச்சுவேஷன், இல்லை ஒரு நல்ல ஒரு லெவல் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ பர்சனல் ஹைஜீன்னா என்ன, நமக்கு நாமே சுத்தமாக இருக்கும்போது நம்மளோட பாடியும் சரி நம்ம மைண்டும் சரி ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஹைஜீன். ஸோ கம்யூனிட்டி ஹைஜீன்னா சரௌண்டிங்ஸ் இல்லையா? ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற இடம். ஸோ த பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட் அஸ் மஸ்ட் பி ஆல்சோ க்ளீன் அண்ட் ஹைஜீன். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை சுற்றி இருக்கிற இடமும் எப்படி இருக்கணும்னா ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ இதில் இந்த சரௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, த சரௌண்டிங்ஸ் ஷுட் பி கெப்ட் க்ளீன், ட்ரெயின்ஸ் ஷுட் பி கவர்ட் ப்ராப்பர்லி, the domestic waste should be segregated and disposed properly, used water from houses should not be let out into open drains or open area. So community hygiene, the people who are around us must be health and hygiene இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சரௌண்டிங் ஷுட் பி கெப்ட் க்ளீன். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற இடம் வந்துட்டு க்ளீனாக இருக்கணும். ட்ரெயின்ஸு ஷுட் பி கவர்ட் ப்ராப்பர்லி. நம்ம பப்ளிக் ரோடில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ரவுண்டாக சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான பப்ளிக் ட்ரைனேஜ் எல்லாமே எப்படி இருக்கணும், கவர் பண்ணியிருக்கணும். அது ஓப்பன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அதெல்லாமே லீக் ஆகிட்டு வெளியில் வரும். ஸோ அதனால நமக்கும் சரி இல்லை டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கும் அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ட்ரைனேஜ் ஷுட் பி கவர்ட் ப்ராப்பர்லி, த டொமஸ்டிக் வேஸ்ட் ஷுட் பி செக்ரிகேட்டட் அண்ட் டிஸ்போஸ்ட் ப்ராப்பர்லி,
ஸோ டொமஸ்டிக் வேஸ்ட்னா ஹவுஸ் வேஸ்ட், அதாவது வீட்டு குப்பை இல்லை வீட்டிலேருந்து கழுகி வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர், இல்லை வந்துட்டு துணி வாஷ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர், ஸோ அதெல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். யூஸ்ட் வாட்டர் ஃப்ரம் ஹவுசஸ் ஷுட் நாட் பி லெட் அவுட் இன்டு ஓப்பன் ஏரியாஸ் ஆர் ஓப்பன் ஏரியா. ஸோ இந்த யூஸ்டு வாட்டர், அதாவது இந்த பாத்திரம் கழுகி வர தண்ணி, இல்லை துணி துவைச்சி வர தண்ணி, இல்லை டாய்லெட் யூஸ் பண்ணி வர தண்ணி, இல்லை குளிக்கும்போது வரக்கூடிய அந்த அழுக்கு தண்ணி எல்லாமே அப்படியே ஓப்பன் ஏரியாவில் அப்படியே பப்ளிக்கில் அப்படியே கலக்காமல், ஸோ அது ப்ராப்பராக என்ன ஆகணும் அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதை வந்துட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அளவுக்கு அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்துட்டு சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணி அது நல்ல தண்ணியில் கலந்துருவாங்க. இல்லை சுத்தம் பண்ண முடியல, ஓரளவு தான் சுத்தம் பண்ண முடியுது, இதெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்துட்டு வேஸ்ட் வாட்டரில் வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா கம்யூனிட்டி ஹைஜீன். And if we not follow proper health and hygiene, means what will happen? So it will lead to diseases. There are two types of diseases. What are they? Communicable diseases and non-communicable diseases. Communicable diseases and non-communicable diseases. What is communicable diseases and what is non-communicable diseases? Communicable diseases, those that spread from one person to another. Communicable diseases, those that spread from one person to another. Examples: COVID-19, tuberculosis. ஸோ கம்யூனிகபிள் டிசீசஸ், இப்போ நம்ம ஏன் இந்த டிசீசஸ் வருது அப்படின்னா நம்ம ப்ராப்பரான ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இல்லை அப்படிங்கும்போது. ஓகே, ஏன்னா இப்போ எப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃபீவர் ஆகும், எப்போ கோல்டு வரும் அப்படின்னா எப்போ ரெய்னி சீசன் அப்படிலாம் கிடையாது. ஸோ எப்போ வந்துட்டு ஒரு சீசனில் இருந்து இன்னொரு சீசன் மாறுது, இப்போ சம்மர் சீசனில் இருந்து ரெய்னி சீசனுக்கு மாறும்போது அந்த பிட்வீன் டைமில், அதே மாதிரி ரெய்னி சீசன் டு வின்டர் சீசன், ஸோ அந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிற அந்த கேப்பில் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு அண்ட் ஃபீவர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம பாடி வந்துட்டு ஒரே டெம்பரேச்சரில் பழகியிருக்கும். ஸோ திடீர்னு ஒரு டெம்பரேச்சர் மாறும்போது, ஓகே, திடீர்னு விண்டி சீசன், திடீர்னு ரெய்னி சீசன், திடீர்னு வின்டர் சீசன் மாறும்போது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் டக்குன்னு என்ன ஆகும்னா கூல் டவுன் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கோல்ட் அண்ட் ஃபீவர் எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர், பாயில்டு ட்ரிங்கிங் வாட்டர் தான் கண்டிப்பாக குடிக்கணும். ஆனால் அப்படி நம்ம பண்ணாமல் எவ்வளோ நாள் நம்ம நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் தானே குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது தான் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நமக்கு டிசீசஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ப்ராப்பராக இல்லைனா கூட இந்த மாதிரி டிசீசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதில் வாட் ஆர் த டைப் ஆஃப் டிசீசஸ்னால் கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். வாட் இஸ் கம்யூனிகபிள் டிசீசஸ்? Communicable diseases, those that spread from one person to another. ஸோ ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கம்யூனிகபிள் டிசீசஸ். எக்ஸாம்பிள் நல்லா தெரியும், COVID-19, tuberculosis. ஸோ இந்த மாதிரியான டிசீசஸ் எப்படி ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட ஸ்ப்ரெட் ஆகுது. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். Non-communicable diseases, those that do not spread from one person to another. So communicable diseases na it spread from one person to another person, but non-communicable diseases it do not spread from one person to another person. So இப்போ இது ஒரு பர்சனுக்கு இருந்தாலும் அது அவங்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ வேறு பர்சனுக்கு அது போகாது. ஓகே, ஸோ கேன்சர், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரியான டிசீசஸ் வந்துட்டு ஒரு பர்சன் கிட்ட இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்கள போய் நீங்கள் பார்க்கலாம், இல்லை டச் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆனால் இந்த COVID-19, tuberculosis இந்த மாதிரியான டிசீசஸ் இருக்கிற பர்சன் கிட்ட நீங்கள் வந்துட்டு போய் நேரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து உங்ககிட்ட அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் தட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தட் do not spread from one person to another. Okay, so what we have discussed in today's class? We have discussed about health, hygiene, types of hygiene, types of diseases. What is health? This is called personal
cleanliness, personal cleanliness. And what is hygiene? One step beyond the personal cleanliness. So our surroundings should be clean, okay, or what area we are survived, so that area must be clean, okay. And types of hygiene, there are two types of hygiene, personal hygiene and community hygiene. So what is personal hygiene? This is the individual health and hygiene, okay. So for that we have to maintain, do exercise, take a good rest and good sleep, eat nutritious food. So these are the personal health and personal hygiene to maintain the good level of our health, okay. So what is community hygiene? So more than one person is called community. So the community must be hygiene, so then only we won't get any diseases. So for that our surroundings should be clean, the drainage should be covered properly, and the used water from the houses should be waste properly, okay. And what is the types of diseases? There are two types of diseases. One is communicable diseases, another one non-communicable diseases. Communicable diseases, it spread from one person to another person. Example, COVID-19, tuberculosis. Non-communicable diseases, it do not spread from one person to another. So cancer, heart attack are the non-communicable diseases examples, okay. So I hope you understood our class, children. Thank you so much.